எல்லார்கிட்டயுமே வந்து கண்டிப்பா வெஹிக்கிள்ன்றது இருக்கு. ஒரு டூ வீலராவது கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருக்கும். டூ வீலர், ஃபோர் வீலர்ல வெளிய போம்போது டிராஃபிக் போலீஸ் வந்து உங்கள புடிச்சு மடக்கி வந்து ஃபைன் போட்டாங்க அப்டின்னா, இமிடியேட்டா வந்து நீங்க அந்த இடத்துல வந்து சில பேர் வந்து ஸ்பாட் ஃபைன் கட்டிட்டு நீங்க வந்து வீட்டுக்கு வந்துருவீங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து உங்க கையில இருக்காது. நான் வந்து வீட்ல போய் கட்டிக்கிறேன் அப்டின்னு நீங்க வந்து சொல்லுவீங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சலான் வந்து உங்களுடைய வண்டி நேம்ல வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி சலான் வந்து குடுத்துருவாங்க. குடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, உங்களோட சலான் வந்து நீங்க ஏதாவது ஒரு இன்டர்நெட் சென்டர்ல போயிட்டு இந்த ஃபைன் வந்து நீங்க பே பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லி உங்கள வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்க வண்டி பேர்ல வந்து நீங்க கேஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே உங்களுடைய மொபைல்ல வந்து ஈஸியா உங்களுடைய கேஸ்க்கான ஃபைன் வந்து நீங்களே வந்து பே பண்ணிக்க முடியும். அது எப்படின்ட்டு தான் அந்த டீடெயிலே வந்து பார்க்க போறோம். இப்போ நான் வந்து என்னோட கூகுள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். கூகுளில் வெஹிக்கிள் சலான் ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வரும் சலான் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பாரிவேகன் இதுதான் வந்து வெப்சைட்டோட நேமு. ஓகேங்களா, இந்த வெப்சைட் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சலான் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா சலான் நம்பர்னு இருக்கும். ரெண்டாவது வெஹிக்கிள் நம்பர் இருக்கும். மூணாவது டிஎல் நம்பர், அதாவது லைசன்ஸ் நம்பர் வந்து இருக்கும். சலான் நம்பர்னா ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட வந்து போலீஸ் வந்து அந்த சலான் கொடுப்பாங்கல்ல, அதில் வந்து நம்பர் இருக்கும். அந்த நம்பரை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் நம்பர், அதாவது உங்களுடைய வண்டி நம்பரை நீங்கள் போட்டு அது மூலமாக வந்து பேமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிஎல் நம்பர், உங்கள்கிட்ட அந்த லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த லைசன்ஸில் நீங்கள் மொத்தம் எத்தனை கேஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் வந்து வேறு வேறு வெஹிக்கிள் கூட மாமா மச்சான் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க வண்டிலாம் எடுத்துகிட்டு போய் ஓட்டுவீங்க. உங்களுடைய லைசன்ஸில் கேஸ் வந்துடும் அப்படின்னா அந்த வண்டி நம்பரையும் உங்களோட லைசன்ஸும் வந்து லிங்க் பண்ணி அதுக்கு ஒரு கேஸாக வந்து உங்களுக்கு ஃபைல் ஆகிடும். ஸோ உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை போட்டு அந்த மாதிரி சலான் ரீபேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து வெஹிக்கிள் நம்பர் மட்டும் வச்சு எப்படி வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ரெண்டாவதாக உள்ள ஆப்ஷன் வெஹிக்கிள் நம்பர் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வெஹிக்கிள் நம்பர் வந்து கேட்குது. நான் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் நம்பர் வந்து இப்போ நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஏதாவது கேஸ் வாங்கியிருக்கீங்க, உங்கள் வண்டியின் பேரில் ஏதாவது வந்து கேஸ் இருக்குது அப்படின்னா நீங்களே வந்து உங்களுடைய வண்டியோட நம்பரை மட்டும் கூகுளில் இப்போ நான் வர மாதிரி இந்த வெப்சைட்குள்ளே வந்துட்டு உங்களுடைய வெஹிக்கிள் நம்பரை மட்டும் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீழே வந்து கேப்ஷா கோட்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்ஷா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர் போடணும், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர் போடணும். சரிங்களா, இப்போ நம்ம வந்து HQIW போட்டுட்டு கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஓனர் நேம் வந்து 2 காமிக்குது. ராணின்னு ஒன்று காமிக்குது, குணசேகர் ஏன்னு காமிக்குது. வெஹிக்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான். சரிங்களா, இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2 பேர் ஓனர் இருக்காங்க. நீங்கள் வந்து வண்டி வாங்குவீங்க, வாங்கிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துருவீங்களா, அந்த மாதிரி கைமாறி போகிறது தான் ஃபர்ஸ்ட் ஓனர், செகண்ட் ஓனர், தேர்ட் ஓனர், இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். இதில் வந்து 2 கேஸ் இருக்குது. ஒரு கேஸ் வந்து டிஸ்போஸ்டுன்னு இருக்குது. அதாவது டிஸ்போஸ்டு அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து அந்த கேஸுக்கான அமௌண்ட் வந்து இவங்க வந்து பே பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அது வந்து ஸ்பாட்லேயே வந்து போலீஸே கூட அந்த அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களே கூட வந்து கேஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு பெண்டிங், இந்த மாதிரி வந்து பெண்டிங்னு வந்து காமிக்கும். ஓகேங்களா, இப்போ 2 அமௌண்ட் இருக்குது. ஒரு அமௌண்ட் ₹100 இருக்கிறது வந்து டிஸ்போஸ் ஆகிடுச்சு. இன்னொரு அமௌண்ட் ₹1000 வந்துருக்கு. அந்த ₹1000 மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். நம்ம வண்டியின் பேரில் எந்த ஒரு கேஸும் வந்து இருக்காது. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல பே நவுன்னு கொடுத்துருக்காங்க. இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்குது. இதில் வந்து வெஹிக்கிள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் தான் போடணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக தான். யார் வந்து இந்த வண்டியின் பேரில் பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து கவர்மெண்ட் வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்தியாவில் இருக்கிற யாரோட வெஹிக்கிளுக்கு வேணாலும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஆனால் மொபைல் நம்பர் கேட்குற இடத்துல உங்களுடைய நம்பரை போட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட வேண்டியதான். சரிங்களா, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட நம்பரே வந்து இன்னொரு நம்பரை போடுறேன். போட்டுட்டு இந்த இடத்துல வந்து சென்ட் ஓடிபின்னு இருக்கும். இப்போ என்னோட இன்னொரு நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். இந்த ஓடிபி வந்து நான் அந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். சரிங்களா, ஆக்சுவலாக இந்த வண்டி யாருதுன்னே எனக்கு தெரியாது. ஜஸ்ட் நான் ஃபேஸ்புக் மார்க்கெட்டில் போயிட்டு எடுத்தேன். இப்போ எனக்கு வந்து ஓடிபி வந்து வந்துச்சு. சரிங்களா, இது வந்து பாரிவேகன் வெப்சைட்லேருந்து வந்து வந்திருக்கு. 31467 போட்டுட்டு நான் சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இமீடியட்டாக அது வந்து உள்ளே போயிடும். இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ உள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ப்ரொசீட் டு பேமெண்ட்னு இருக்குது. ப்ரொசீட் டு பேமெண்ட் வந்து கொடுத்துடலாம். உங்கள்கிட்ட வந்து ஜிபே, ஃபோன்பே மட்டுமே இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நீங்களே வந்து ஈஸியாக பேமெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல வந்து என்ன கேட்குது, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வந்து கேட்குது. ஓகேங்களா, கீழே பாருங்கள், அப்படி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வாங்க. அந்த இடத்துல வந்து யூபிஐ கொடுத்துருக்காங்களா, இதுக்குள்ளே பாருங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்லாம் இருக்கா. இப்போ இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் யூபிஐ ஐடி அப்படின்ட்டு கேட்குது. அப்படின்னு நீங்கள் வந்து இந்த யூபிஐ ஐடி எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்டர் யூபிஐ ஐடின்னு இருக்குல்ல. ஏன்னா நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி, வண்டி ஓனர் வந்து கிடையாது. ஏன்னா மொபைல் நம்பர் மிஸ் ஆனதுனால கூகுள் பேயில் டேரெக்டாக வந்து காமிக்கல. தேர்ட் பார்ட்டி நீங்கள் பண்ணும்போது இந்த இதில் வந்து யூபிஐ ஐடி வந்து நீங்கள் போடணும். யூபிஐ ஐடி எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட
ஜிபே ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். வீடியோவில் தெரியுதா தெரியல, ஏன்னா செக்யூரிட்டி ரீசனுக்காக சம்டைம்ஸ் வந்து ஜிபே இது வந்து இது உள்ளே இருக்கிற இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து காமிக்காது. ஓகே, ஜிபே ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்களுடைய ப்ரொஃபைல் மேலே வச்சு கிளிக் பண்ணிட்டு அகைன் இந்த இடத்துல வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா யூபிஐ ஐடின்ட்டு, இதுதான் என்னோட யூபிஐ ஐடி. இந்த யூபிஐ ஐடி வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கூகுள் பே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் யூபிஐ ஐடின்னு இருக்குல்ல, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து நம்மளுடைய யூபிஐ ஐடி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சம்டைம்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. வேலிடேட் யூபிஐ ஐடின்னு வந்து கேட்குது. நம்ம வந்து வேலிடேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் க்ரீன் கலரில் டிக் வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ பேன்னு கொடுத்துடலாம். இப்போ நாங்கள் பேன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இமீடியட்டாக அது எங்கே போகும்னா என்னோட கூகுள் பேக்கு வந்து போகும். அங்கே வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துலக்கு மேலே பாருங்கள் டைம் வந்து ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா? சென்னை டிராஃபிக் போலீஸ் அப்ரூவல் அப்படின்ட்டு வந்து இருக்குங்களா மேலே. நான் வந்து என்னோட ஜிபே ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணேன்னு இப்போ பாருங்கள் 1000 rupees வந்து பே பண்ண சொல்லுது. ஜஸ்ட் நம்ம பேன்னு மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சென்ட் டு சென்னை டிராஃபிக் போலீஸ். இந்த கேஸ் வந்து சென்னையில் வந்து நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து சென்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய பேங்க்கில் அந்த பின் நம்பர் போடுவோம்ல, அந்த பின் நம்பர் வந்து போட சொல்லுது. நம்ம ஜஸ்ட்டு பின் நம்பர் போட்டுட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக இந்த 1000 rupees வந்து பே ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இது யாருன்னே தெரியல. ஸோ உங்களுக்காக வீடியோவாக தான் நான் வந்து எடுத்தேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கூகுளில் வெஹிக்கிள் சலான் ஆன்லைன் பேமெண்ட் கொடுக்குறோம். சலான் டீட்டெயில்ஸ்னு வரும். இதில் வந்து வெஹிக்கிள் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு மொபைல் நம்பர் வந்து கேட்கும். உங்கள் நம்பரே போட்டு ஓடிபி வந்து கொடுத்துட்டு கூகுள் பே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் வண்டியோட ஓனர் அப்படின்னா டேரெக்டாகவே உங்களுடைய கூகுள் பே மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டிக்கு பேமெண்ட் பண்ணும்போது மட்டும் யூபிஐ ஐடி வந்து கேட்கும். உங்களுடைய கூகுள் பே ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல யூபிஐ ஐடின்னு ஒன்று இருக்கும். யூபிஐ ஐடினா என்னன்னே தெரியாதவங்க யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்குது, பார்த்துக்கோங்க. உங்கள் யூபிஐ ஐடி காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே போட்டுட்டு ஜஸ்ட் வந்து பே கொடுத்தீங்க அப்படின்னா கூகுள் பே மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து பேமெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதே சேம் ஃபார்மேட் தான் ஃபோன்பேலையும். இப்படி தான் வந்து உங்களுடைய வெஹிக்கிள் கேஸுக்கான அமௌண்ட் எல்லாமே நீங்களே வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, இப்போ யாராவது நீங்கள் ஒரு வெஹிக்கிள் வந்து செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வாங்க போகிறீங்க, அவன் எத்தனை கேஸ் வாங்கி வச்சிருக்கானே உங்களுக்கு தெரியாது. அவன் 50 வண்டி பார்த்தீங்கன்னா 20,000 உங்கள்கிட்ட வந்து விற்பான். 50,000 கேஸ் வச்சிருப்போம். ஸோ அப்போ 50,000 1000 ஹெல்மெட் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னுட்டு எக்கச்சக்கமான கேசஸ் இருக்கும். ஸோ அதுக்கு பயந்துட்டு வந்து வண்டியை விற்றுட்டு உங்கள் தலையில் கட்டிட்டு போயிடுவான். நீங்களும் ஆர்சி புக்கு எல்லாம் இன்ஜின்லாம் சூப்பராக இருக்குன்னு நினச்சி நீங்கள் வந்து ஓட்டிகிட்டு இருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வண்டியை நீங்கள் செல் பண்ணலான்னு போகும்போது ₹1 கூட எவனும் வாங்கிக்க மாட்டான். ஏன்னா 50,000 மேலே கேஸே இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே வந்து அந்த வண்டியை நீங்கள் நம்பர் மட்டும் டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த வண்டியின் பேரில் எவ்வளோ கேஸ் இருக்குது எல்லாத்தையுமே நீங்களே வந்து ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.